குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு கருவேப்பிலை சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீஸ் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட வேறு மாதிரி சீஸ் இருக்குன்னா அதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை பொடியை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது ரெண்டுத்தையும் நல்லா பிசைஞ்சு ஸ்டஃபிங் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நார்மல் சப்பாத்தி மாவில் குட்டியாக திரட்டிட்டு அதுக்கு நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா கொழுக்கட்டைக்கு மூடுற மாதிரி எல்லா சைடும் மூடி கையிலேயே கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு லேயர் கையில் ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ரோலிங் பின்னில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டஃபிங் வெளில வராமல் அழகாக ரவுண்டாக வரும். அதுக்கப்புறமா அதை எப்பயும் போல் பராத்தா எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் அப் அண்ட் டவுன் போட்டு எடுக்க வேண்டியதுதான். எண்ணெயோ நெய்யோ தடவிக்கலாம். சூப்பராக இருக்கும். பசங்க இதில் கருவேப்பிலை போட்டிருக்குன்றதை கண்டே பிடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீஸ் இருக்கிறதுக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பன்னீரும் யூஸ் பண்ணிக்கலாம்.